நடிகர் சிம்பு வரும் 11ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிம்புவின் ஜாமீன் மனு மீது இன்று விசாரணை நடத்திய நீதிபதி ராஜேந்திரன் இந்த உத்தரவினை பிறப்பித்தார். பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பி பாடல் பாடியது தொடர்பாக கோவை மற்றும் சென்னையில் சிம்புவுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகள் ஜாமீன் அளிக்காதவைதான் என நீதிபதி தெரிவித்தார். மேலும் இவ்விரு வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து சென்னை காவல்துறை விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். அதோடு கீழமை நீதிமன்றங்களை அணுகி சிம்பு ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது சிம்புவின் அனுமதியின்றி பி பாடல்கள் இணையதளங்களில் வெளியானதாக சிம்பு தரப்பில் கூறப்படுவதை ஏற்கக்கூடாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் சண்முக வேலாயுதம் தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி எல்லா சட்டப்பிரிவுகளும் பெயிலபிள் அஃபென்ஸாக இருப்பதால் சிம்புவுக்கு ஒரு புரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி வருகிற 11ஆம் தேதி சைபர் கிரைம் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் எக்மோர் காவல் நிலையத்திலும் ஆஜராகி அன்றைய தினமே சுப்ரீம் கோர்ட் 2009 தீர்ப்பின்படி பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கிறதுனால அதுக்கு இம்மீடியட்டாக பெயில் கொடுக்க வேணும் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இரு வழக்குகளுக்கும் சிம்பு சென்னையில் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. சிம்புவின் வழக்கறிஞர் அவர்கள் முத்துக்குமாரசாமி அவங்க பெண்களை இழிவாக இனி அவர் பேச மாட்டார், பாடலிலும் பாட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை அவர் அபிடவிட்டாக அவர் கொடுத்திருக்காரு. He has got great regards to the women அப்படிங்கறத அவரோட ஓன் அபிடவிட்ல அவர் தாக்கல் செய்திருக்கிறாரு அப்படிங்கறத அவர் உத்தரவாதமாக கொடுத்துள்ளார். ஸோ இந்த பெட்டிஷன் நாட் மெயின்டெனபிள் அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போய் அவர் பெயில் வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.